வணக்கம் நேர்களே. ராஜயோக தியானம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம், அதாவது இறைவன் சர்வ வியாபி கிடையாது. இறைவன் சதா வசிக்கக்கூடிய இடம் பரந்தாமம், முக்தி லோகம் என்று சொல்லலாம். அது மட்டுமல்ல, சிவன் வேறு சங்கரர் வேறு என்று தெரிந்து கொண்டோம். சங்கரர் ஜனன மரணத்துல வரக்கூடியவர், தேவாத்மா என்று சொல்லலாம். சிவன் பரமாத்மா, அவர் ஜனன மரணத்திற்கு அப்பாற்பட்டவர் என்று தெரிந்து கொண்டோம். அதைத் தொடர்ந்து இந்நிகழ்ச்சியில் படைப்பின் ரகசியங்களை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். அது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய விஷயங்களை பற்றி, அதாவது மனிதர்கள் ஏன் துக்கத்துல வர்றாங்க, இதை பற்றியெல்லாம் விளக்கம் தருவதற்காக நம்முடன் இணைந்துள்ளார் ராஜயோகி பிரம்மகுமார் சகோதரர் ஜெயக்குமார் அவர்கள். இவர் கடந்த 40 ஆண்டுகளாய் ராஜயோக தியானம் பயிற்றுவித்து வருகிறார். தன்னுடைய முழு வாழ்க்கை இறை சேவையில் அர்ப்பணித்து உலக சேவை செய்து வருகிறார். தமிழகத்தின் மதுரை துணை மண்டலத்தின் பல்வேறு சேவை ஆற்றியிருக்கிறார். நேர்களே, உங்கள் சார்பில் அவரை வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. நாம் அனைவருமே இறைவனுடைய குழந்தைங்க அப்படின்னு சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது மனிதர்கள் துக்கத்துல வர்றது ஏன், அதை பத்தி கொஞ்சம் விளக்கம் தாங்களேன். கடவுள் நம் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை. நாம் அனைவரும் அவருடைய குழந்தைகள் என்பதை பற்றி நாம் அறிந்து கொண்டோம். ஆனால் தந்தை குழந்தை என்ற சம்பந்தம் என்பது இன்று துண்டிக்கப்பட்டுள்ளது. எப்படி ஒரு கோடீஸ்வரன் வீட்டினுடைய குழந்தை தந்தையிடமிருந்து பிரிந்து அனாதையாக மாறிவிட்டால் அந்த கோடிக்கணக்கான செல்வத்தை அந்த குழந்தை அனுபவிக்க முடியாது. ஏனென்றால் தந்தை பிரிந்து விடுகின்றது. அதே போல்தான் ஆத்மாக்கள் நாம் அனைவரும் பல பிறவிகளாக, பல யுகங்களாக, பல காலங்களாக நாம் யார், இறைவன் யார் என்பதை மறந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆக நம்மை மறந்த ஒரு காரணத்தினால்தான் இன்று மனித குலத்தில் நாம் காணக்கூடிய நிலை துக்கம், அசாந்தி நிறைந்த நிலை. இப்பொழுது மீண்டும் நாம் இறைவனிடம் ஆன்மீக சம்பந்தங்களை வைக்கும்போது மீண்டும் நம் ஆத்மா உயர்ந்த நிலை அடைய முடியும். இது ஒரு சிறு கதையின் மூலமாக நான் இன்னும் சற்று விளக்கமாக கூற விரும்புகிறேன். ஓகே. ஒரு ராஜா காட்டுக்கு வேட்டையாடுவதற்காக எல்லாமே தயார் பண்றாரு. அப்ப அந்த ராஜாவுடைய குழந்தை ராஜகுமாரன் தானும் தந்தையோட காட்டுக்கு வரணும், வேட்டையாடணும் அப்படின்னு அந்த குழந்தை ரொம்ப ஆசைப்படுது. ஆனா ராஜா சொல்றாரு, அது கொடிய மிருகங்கள் உள்ள காடு, அங்கு நீ இப்போ வர கூடாது. நீ பெரிய இளவரசன் ஆன பிறகு நான் உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு எவ்வளோ புரிய வைக்கிறார். ஆனாலும் இந்த சிறுவன் ரொம்ப அடம் பிடிக்கிறான். நான் உங்க கூட இன்னைக்கு காட்டுக்கு வரணும், வேட்டையாட. இப்ப ராஜா அந்த குழந்தையினுடைய அன்பை தட்ட முடியல. அப்போ ஒரு கட்டளையிடுறார், நான் உன்னை கூட்டிட்டு போறேன், பட் அந்த காட்டில் நான் வேட்டையாடும்போது நீ என் கூடவே இருக்கணும், என்னை விட்டு வேற எங்கேயுமே போகக்கூடாது. அந்த சிறுவன், ஓகே அப்பா, நான் உங்களை விட்டு எங்கேயே போக மாட்டேன், நான் உங்கள் கூடயே இருக்கேன் அப்படிங்கிற. சிறு காட்டுக்கு அந்த குழு வேட்டையாட போகிறான். காட்டில் வேட்டையாடிட்டே இருக்கும்போது இந்த ராஜகுமாரன் சிறுவன் அப்பா கூடவே அவனும் வேட்டைக்கு இவ்வளோ தீவிரமாக வேட்டைகள் ஆடிட்டு இருக்காங்க. மாலை நேரம் வருது. மாலை நேரம் வரும்போது ஒரு சின்ன புள்ளிமான் ராஜகுமாரனுடைய கண்ணில் படுது. புள்ளிமானை கண்ட உடனே அவனுக்கு ஒரு ஆசை. அந்த புள்ளிமான் ரொம்ப அழகா சின்னதா இருந்தது. உடனே ஓடி போய் அது தொடணும். மெதுவா அப்பாவை விட்டு விலகிறார். அப்பா விட்டு விலகி அந்த மானை நோக்கி ஓடுறார். ராஜா வேட்டையாடக்கூடிய ஒரு தீவிரமா இருக்கிறதுனால தன்னுடைய மகன் தன்னை விட்டு பிரிவதை அவர் கவனிக்கல. இந்த ராஜகுமாரன் ஓடி போய் அந்த மானை தொட போறாரு. ஆனா மான் ஓடுது.
மான் ஓடனே இவனுக்கு ஒரு குஷி, நாம் திரும்பி எப்படியாவது மானை போய் தொடரும். இப்படியே மான் நெருக்கத்தில் போகிறது, அப்புறம் திரும்பி மான் ஓடுது, இந்த ராஜகுமார்னு ஓடுறான். இப்படியே ஓடி 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 ரொம்ப இருட்டாக மாறிடுது. ரொம்ப தூரம் வேற அந்த காட்டுக்குள்ளே ஓடிடும். அப்புறம் தான் அந்த ராஜகுமாரனுக்கு என்ன வருது, ஐயோ நம்ம அப்பாவை விட்டு எங்கேயோ வந்துட்டோம், நம்ம இப்போ எங்கே போகிறது அப்படின்னு அழ ஆரம்பிக்கிறான். அழ ஆரம்பிச்சுட்டு அந்த காட்டில் தேடுறான். ராஜாவும் ஐயோ நம்முடைய குழந்தையை நம்ம காணாமல் போயிடுச்சு, எங்கே போச்சுன்னு அவரு தேட ஆரம்பிக்கிறார். இப்படி சில நாட்கள் கழியுது. அங்கே ராஜா ஒரு பக்கம் தேடுறான், இங்கே ராஜகுமாரன் அழுதுட்டே காட்டில் இன்னொரு பக்கம் சுற்றுறாங்க. இப்படி தேடிட்டு அந்த சிறுவன் ராஜகுமாரன் கிடைக்கவே இல்லை. இப்போ ராஜா முடிவு பண்ணதே ஏதோ மிருகம் தன்னுடைய குழந்தையை கொன்னுடுச்சு, ஸோ நம்ம நாட்டுக்கு திரும்பி போகலான்னு போயிடுறார். இந்த சிறுவன் ராஜகுமாரன் தவறி போய் அந்த காட்டுக்குள்ளேயே சுற்றி சுற்றி அப்பா கிடைக்கல. அப்போ ஒரு நரி கூட்டத்தோட அந்த குழந்தை சேர்ந்துட்டு நரி கூட்டத்தோடையே வாழ ஆரம்பிக்குது. அந்த சிறுவன் ஒரு பெரிய வாலிப வயதாயிடுறான். ஆனால் எப்படி இருக்கான்னா அவனுடைய குணாதிசயங்கள் ஃபுல்லாக மிருகத்தனமான குணாதிசயம். நரி போலவே தவழ்றது, நரி போலவே ஊழையிறது, நரி போலவே சாப்பிட்றது. அவன் ஒரு மனிதன் என்பதையும் அவன் ஒரு ராஜாவுடைய குழந்தை ராஜகுமாரன் என்பதையும் முற்றிலும் மறந்துடுறான். மிருகத்தனமாக அவனுடைய இயல்பான வாழ்க்கைங்கிறது. ராஜ்யத்தில் ராஜா தன்னுடைய குழந்தை செத்து போச்சுன்னு அதே கவலையில் ரொம்ப நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் இருக்காரு. மந்திரி தான் அந்த நாட்டை ஆட்சி செய்கிறார். ஸோ பல ஆண்டுகள் ஆயிடுச்சு, நம்ம காட்டுக்கு வேட்டையாடவே போகலன்னு மந்திரி ஒரு குழுவை அமைச்சு திரும்பி காட்டுக்கு வேட்டையாட வர்றாங்க. காட்டில் வேட்டையாடிட்டே இருக்கும்போது அவங்க கண்ணில் நரி போல ஒரு மானிடன் இருப்பது தெரியுது. இப்போ அவங்கெல்லாம் ஓடி போய் அவனை பிடிக்கிறாங்க. பிடிச்சி அவனை நாட்டுக்கு கூட்டிகிட்டு அவனை குளிப்பாட்டி சுத்தம் பண்ணி பார்க்குறாங்க. சின்ன வயசில் காணாமல் போன ராஜகுமாரன் தெரிஞ்சோன்னா அவனுக்கு மந்திரிக்கு ரொம்ப சந்தோஷம். ஆஹா, நம்ம ராஜகுமாரன் சாகலை, உயிரோடு தான் இருக்கான். ஆனால் எப்படி இருக்காரு, நரி போல இருக்க. மந்திரி ராஜா கிட்ட ஓடி போய் சொல்றார், அரசே, நம்முடைய ராஜகுமாரன் சாகலை, உயிரோடு தான் இருக்காரு, நாங்கள் கூப்பிட்டு வந்திருக்கோம்னா அவருக்கு ரொம்ப ஆனந்தம், சந்தோஷம். உடனே ஓடி பார்க்கறாரு. ஆனால் பார்த்தா எப்படி இருக்கா, நரிப்பாரு. அப்படியே தவழ்றது, ஊழையிடுறது. அது பார்த்த உடனே ராஜாக்கு அப்படியே கண்ணீர் வருது. ஓஹோ, இந்த நாட்டை ஆழக்கூடிய ஒரு ராஜா இப்படி ஒரு நிலையில் இருக்கானே. மந்திரி சொல்றார், அரசே கவலைப்படாதீங்க, நம்ம ராஜகுமாரனை நல்ல அரசனை ஆக்கிடலாம், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்ற. ஆனால் மகன் கிடைச்சிட்டான்னு ஒரு மகிழ்ச்சி, ஆனால் அந்த மகனுடைய நிலை பார்த்து ஒரு துக்கம். இப்போ மந்திரி என்ன செய்கிறாருன்னா, நாட்டு மக்கள் எல்லாத்தையும் அழைக்கிறாரு அரண்மனைக்கு. அரண்மனைக்கு அழைச்சு சொல்றாரு, நம்முடைய ராஜகுமாரன் இளவரசன் மீண்டும் கிடைச்சிட்டான், ஆனால் நீங்கள் எல்லாரையுமே ராஜகுமாரனை சந்திக்க வரணும் அரண்மனைக்கு அப்படின்னு கூப்பிட்டு, நீங்கள் ராஜகுமாரனுடைய காதில் நீ ஒரு ராஜாவுடைய குழந்தை, ராஜகுமாரன், இது மட்டும்தான் சொல்லணும், வேறு எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு பிரஜைகளுக்கு அவர் சொல்லிடார். இப்போ ஒருத்தராக பார்க்க வர்றாங்க. ஒருத்தராக அவனுடைய காதில் நீ ராஜா குழந்தை ராஜகுமாரன், நீ ராஜா குழந்தை ராஜகுமாரன், நீ ராஜா குழந்தை ராஜகுமாரன், அதையே எல்லாரும் திருப்பி திருப்பி சொல்லிட்டு ஒருத்தராக போகிறான். இப்படி பல ஆயிரம் முறை அவன் அதையே கேட்க 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 அவனுக்கு அந்த பழைய நினைவுகள் வருது. நான் ராஜாவுடைய குழந்தையா? எப்ப அவனுடைய மனதில் அந்த எண்ணங்கள் மாற்றம் வருதோ, நான் ஒரு ராஜாவுடைய குழந்தை என்று உணர்கின்றானோ, அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவனுடைய வாழ்க்கையானது அந்த மிருகத்தனமான வாழ்க்கையிலிருந்து அந்த ராஜ குணங்கள் அவனுக்குள்ள வருது. ஆக அவன் யாருடைய குழந்தை என்று மறந்ததுனால, அந்த மிருகங்களோட கூட்டத்தோட சேர்ந்ததுனால அந்த மிருகத்தனமான
சுபாவங்கள் அவங்கிட்ட வந்துருச்சு. ஆனா மீண்டும் எப்போ அவருக்கு தன்னுடைய உண்மையான உணர்வு வந்ததோ அப்ப மீண்டும் அவனுக்குள்ள அந்த குணங்கள், உயர்ந்த குணங்கள் வந்துடுது. வெளிவர ஆரம்பிச்சிருச்சு. அதே போலதான் இந்த உலக காலச்சக்கரத்துல ஆத்மாக்கள் பிறப்பு இறப்பு என்ற சுழற்சியில நம்ம ஆத்மா என்பதையும் நான் கடவுளுடைய குழந்தை என்பதையும் மறந்துட்டோம். இந்த மறந்த ஒரு காரணத்தினால்தான் நம்ம உடல் பற்றுதான் எல்லா தீய குணங்களுக்கு மூல காரணம். ஸோ தீய குணங்களால எப்போ நம்ம தீய செயல்களுக்கு அடிமையானோமோ அதனுடைய பலாபலன் தான் இன்னைக்கு நம்ம துக்கங்களை அனுபவிக்கிறோம். இப்போ மீண்டும் இந்த துக்கத்திலிருந்து விடுதலை செய்ய தான் ஸ்வயம் பகவான் நமக்கு இந்த தெய்வீக ராஜ்யோகத்தை கற்றுத்தந்து ஆத்ம ஞானம் நமக்கு கொடுக்கிறார். ஆனால் நாம் துக்கத்திலிருந்து விடுபடணும், நம்முடைய வாழ்க்கை உன்னதமாக மாறணும்னா நான் யாருடைய குழந்தை, இந்த நினைவுகள் நம்முடைய மனதில் நிரந்தரமாக இருந்தால் நாம் மீண்டும் உயர்ந்த மனிதனாக மாற முடியும். படைத்தல் பற்றி ரகசியங்கள் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன். இந்த படைத்தவர் யார், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இறைவன் படைப்பவன் சொல்லுவாங்க. கடவுள் நம்மளை படைச்சாரு அப்படின்னு சொல்லுவாங்க. காட் இஸ் த கிரியேட்டர்னு சொல்லுவாங்க. காட் இஸ் த கிரியேட்டர்னு சொல்லும்போது காட் மேக்ஸ் மேன் அஸ் ஹிஸ் ஓன் இமேஜ்னு சொல்லுவாங்க. இறைவன் தன்னை போல் மனிதர்களை படைத்தான் சொல்லுவாங்க. ஆக கடவுள் படைத்தவர்னு சொல்கிறோம். பட் அதே நேரத்தில் பிரம்மா நம்மளை படைச்சாருன்னு சொல்லுவாங்க. பிரம்மாவுக்கு சங்கல்பம் வந்தது, அவர் சிருஷ்டியை படைச்சாரு. பிரம்மா என்னுடைய தலையெழுத்து ஏன் இப்படி எழுதினாரு, பிரம்மா என்னுடைய தலையெழுத்து எழுதும்போது நான் தூங்கிட்டு இருந்தேன்னு என்னமோ தெரியலையே, என்னுடைய தலைவிதி இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக படைத்தவர் யார், அவர் என்ன படைச்சாரு, எப்போ படைச்சாரு, எப்படி படைச்சார், இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது முக்கியமான கருத்து, அவசியம். ஸோ படைப்புன்னு சொல்லும்போது அதுலேயும் பலவிதமான கருத்துக்கள் இன்னைக்கு உலகத்தில். பகவான் தான் இந்த உலகத்தையே படைச்சாரு, ஆகாயத்தை படைச்சாரு, பூமியை படைச்சாரு, காற்றை படைச்சாரு, மனிதனை படைச்சாரு, பொருள்களை படைச்சார் என்று படைப்பை பற்றி வர்ணிக்கிறான். ஸோ இறைவன் இந்த 5 தத்துவங்களை படைத்திருந்தால் இன்னைக்கு இந்த 5 தத்துவங்கள் நமக்கு நிறைய துக்கம் கொடுக்குது. கடுமையான மழை பெஞ்சதுன்னா வெள்ளம் எத்தனை பேர் செத்து போகிறாங்க, மழையே இல்லைன்னா வறட்சியில் எத்தனை பேர் சாகிறாங்க, பூகம்பங்கள் வரும்போது, சுனாமி வரும்போது, இப்படி இயற்கை இன்னைக்கு எவ்வளோ துக்கத்தை கொடுக்குது. ஸோ கடவுளுடைய படைப்பு இருந்தால் இது நமக்கு துக்கம் கொடுக்குமா? அதனால இறைவன் என்ன சொல்றாருன்னா, நான் இந்த பஞ்ச தத்துவங்கள் இந்த உலகத்தை நான் படைக்கல. இப்போ மனிதனை படைச்சாரான்னு கேள்வி கேட்டா மனிதர்களையும் நான் படைக்கல. ஏன்னா மனிதனை இறைவன் படைத்திருந்தால் ஏன் ஒருத்தன் ஏழையா இருக்கான், ஒருத்தன் பணக்காரனா இருக்கான், ஒருத்தன் ஆரோக்கியமா இருக்கான், ஒருத்தன் ஆரோக்கியம் இல்லாம இருக்கான், ஒருத்தர் அழகா இருக்காங்க, ஒருத்தர் அழகா இல்லை, பல வேறுபாடுகள் மனிதனுக்குள்ள இருக்கு. இப்போ இறைவனுடைய படைப்புல வேறுபாடுகளோ துக்கங்களோ இருக்காது. அதனால மனிதர்களையும் நான் படைக்கலைங்கிறார். நம்ம பார்க்கக்கூடிய இந்த பொருள்கள் எல்லாமே மனிதனுடைய சுகத்துக்காக இறைவன் படைச்சாருன்னு சொல்றோம். இந்த ஒவ்வொரு பொருளும் இறைவன் படைத்திருக்க முடியுமா? ஒரு உதாரணமா ஒரு மண் பானை எடுத்துக்கோங்க. அந்த பானையை உருவாக்கணும்னா களிமண் வேணும், அச்சு வேணும், அதை செய்யறதுக்கு கை வேணும், இதெல்லாம் இருந்தாதான் ஒரு சாதாரண பானையே உருவாக்க முடியும். கண்டிப்பா. அப்படி இருக்கும்போது இந்த பொருள்கள் எல்லாமே கடவுள் உட்கார்ந்து படைச்சிட்டு இருக்க முடியுமா? ஆகவே இறைவன் மனிதர்களையோ பொருள்களையோ உலகத்தையோ நான் படைக்கவில்லைன்னு சொல்றார். சயின்ஸ்லேயே நம்ம என்ன சொல்றோம்னா, எந்த ஒரு அணுவையும் ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. பட் அதில் மாற்றங்கள், சேஞ்சஸ் தான் வந்துட்டே இருக்கும். ஸோ உலகம் என்றால்
பல கோடி அணுக்களை சேர்ந்துதான் உலகம் என்று சொல்றோம். அதனால் இந்த உலகம் படைக்கிறது கிடையாது, அழிக்கிறது கிடையாது. ஆனால் மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இப்போ உலகத்தில் இறைவன் எதை படைச்சாரு? படைப்புன்னு சொல்லும்போது பகவான் என்ன சொல்றாருன்னா, குழந்தைகளே, எப்பெல்லாம் இந்த பூமியில அதர்மங்கள் தலை ஓங்குமோ அப்போ தர்மத்தை படைக்க தான் நான் இந்த சிருஷ்டிக்கு வருகின்றேன்னு சொல்றார். இதுதான் அவர் கொடுத்த வாக்கு. ஸோ அவர் கொடுத்த வாக்கின்படி இன்று கலியுகத்தில் துக்கம், அதர்மம் அதிகமாயிடுச்சு. எந்த ஒரு அறிவியல் சக்தியோ அல்லது அரசியல் சக்தியோ அல்லது மத சக்தியோ இந்த உலகத்தை நல்ல உலகமா சீர்திருத்த முடியாது. ஸோ எப்போ மனித இனம் இந்த உலகம் அதர்மம் நிறைந்ததாக மாறுகின்றதோ அப்போதான் இறைவன் பூமிக்கு வர்றார். அதான் கீதையில் சொல்லப்பட்டிருக்கின்றது, அநேக அதர்மங்களை அழித்து ஒரு சத்திய தர்மத்தை ஸ்தாபிக்க நான் அவதரிக்கிறேன். ஸோ இறைவனுடைய அவதாரமே ஒரு சத்திய தர்மத்தை ஸ்தாபனை பண்ணும். ஸோ கலியுகத்தின் கடைசி நேரத்தில் சத்திய தர்மத்தை ஸ்தாபனை பண்ண பகவான் பூமிக்கு நமக்கு தெய்வீக ஞானம், ராஜ்யயுகத்தை அவரே கற்றுக் கொடுக்கிறார். தெய்வீக ஞானம் ராஜ்யயுகத்தின் மூலமாக மனித ஆத்மாக்களை மாற்றுகின்றார். ஆத்மாக்கள் மாறும்போதுதான் உலக மாற்றத்தை அவர் ஏற்படுத்த முடியும். ஸோ இறைவன் ஞானம், யோகம் கற்பித்து ஒரு தர்மம் நிறைந்த சிருஷ்டியை படைப்பதற்காக தான் பூமியில் அவதாரம் எடுக்கிறார். இப்போ அவர் நமக்கு இந்த ஞானம் கொடுக்கணும், நமக்கு இந்த ராஜயோகத்தினுடைய உபதேசங்கள் கொடுக்கணும்னா அவருக்கு ஒரு உடல் தேவையார். ஸோ இறைவன் எந்த தாய் வயிற்று கர்ப்பத்திலிருந்து ஜனிக்க மாட்டார் என்று நாம் பார்த்தோம். பிறப்பு இறப்புக்கு அப்பாற்பட்டவர் என்பதை பார்த்தோம். ஸோ இறைவன் பிறப்பு இறப்புக்கு அப்பாற்பட்டவராக இருக்கக்கூடிய காரணத்தினால அவருக்கு ஒரு மனித உடல் தேவையார். ஆகவே இறைவன் ஒரு வயோதிக பக்தருடைய உடல்ல பரகாய பிரவேசம் செய்து இந்த தெய்வீக ஞானத்தை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார். இதுதான் கீதையில சொல்வாங்க, நான் இயற்கையை ஆதாரமாக எடுக்கின்றேன். ஸோ நான் இயற்கையை ஆதாரமாக எடுக்கின்றேன் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? இறைவனும் பஞ்ச தத்துவத்தினால் ஆக்கப்பட்ட ஒரு மனித உடலை தன்னுடைய வாகனமாக ஏற்றுக்கொண்டு அந்த மனித உடல் என்ற வாகனத்தில் இறைவன் பிரவேசிக்கிறார். மனித உடலை இறைவன் பிரவேசமாக 1936 சிந்தி, ஹைதராபாத், கராச்சியில் வைஷ்ணவ குடும்பத்தில் பிறந்த தாதா லேக்ராஜ் என்பவருடைய உடல்ல அவர் அவதார் எடுத்திருக்கார். ஏன் இறைவன் தாதா லேக்ராஜ் உடல்ல அவதார் எடுத்தாரு, அதனுடைய காரணம் என்னங்கிறத சுருக்கமாக நான் இப்போ உங்களுக்கு கூற விரும்புகிறேன். தாதா லேக்ராஜ் வைஷ்ணவ குலத்தில் விஷ்ணு பக்தனாக இருந்தவர். அவர் தினம் விஷ்ணு பூஜை செய்யாம சாப்பிட மாட்டாரு, கீதை படிக்காம சாப்பிட மாட்டார். அப்படி ஒரு பக்தனாக இருந்தவர். அவர் வீட்டில் டெய்லி குருமார்கள் மாலை நேரத்தில் சத்சங்கம் பூஜை நடத்துவாங்க. தாதா லேக்ராஜ் வைர வியாபாரியாக வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட அவர் மிகுந்த பக்தியின் ஈடுபாடும் குரு நம்பிக்கையும் அவருக்கு ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டவராக இருந்தார். காரணம் என்னன்னா, தாதா லேக்ராஜ் மனதில் ஒரே ஒரு ஆசை இருந்தது. அது என்ன ஆசைன்னா, நான் கடவுளை அடையணும். இந்த பிறவியில் நான் கடவுளை அடையலைன்னா இப்போ நான் மனிதனாக பிறந்தும் இந்த பிறப்பு வீணாயிடும். ஏன்னா நம்ம கேள்விப்படுறோம், அரிதிலும் அரிது மானிட பிறப்பு அரிது. இப்போ அரிதான மானிட வாழ்க்கை கிடைத்து இந்த வாழ்க்கையில் நான் கடவுளை அடையாம என்னுடைய வாழ்க்கை இந்த உலக விஷயங்கள்லே மூழ்கி வீணாக்கிட்டேன்னா அப்போ இந்த
பிறப்பு வீணாயிடும், ஆனால் நான் கடவுள் அடையணும், கடவுள் அடையணும், கடவுள் அடையணும், அந்த ஒரு ஆதாங்கம் அவருடைய மனசுல இருக்கு. அதனால பக்தி செய்தாரு. மாலை நேரத்துல குரு உபதேசம், அவருடைய கடைய பார்ட்னரை பார்த்துக்க சொல்லிட்டு குரு உபதேசம் கேட்க டெய்லி வருவார். ஒரு நாள் கூட சத்சங்கத்தை தவற மாட்டார். என்ன தவறுனா நம்ம குருவுக்கு அவமரியாதை செய்த மாதிரி. ஸோ குருவை அவமரியாதை செய்த நம்ம கடவுள் அவமரியாதை செய்த மாதிரின்னு அவ்வளோ குரு பக்தனாக இருந்தார். ஸோ இந்த மாதிரி டெய்லி வீட்டில் சத்சங்கம் நடந்துட்டு இருக்கும்போது 1936 நடந்த நிகழ்ச்சி. ஒரு நாள் மாலை நேரம் அவர் சத்சங்கத்திலிருந்து எந்திரிச்சு தன்னுடைய அறைக்கு போயிடுறார். அப்போ தாதா லேக்ராஜுக்கு கிட்டத்தட்ட 60 வயசு இருக்கும். தாதா லேக்ராஜுடைய மருமகள் யோசிக்கிறாங்க, ஒரு நாள் கூட இவர் பூஜையை விட்டு எந்த காரணம் இருந்தாலும் எந்திரிக்க மாட்டாரு, இன்னைக்கே எந்திரிச்சு தன்னுடைய அறைக்கு போறாரு, என்ன காரணம்னு அவங்க மருமகள் பின்னாடியே வர்றாங்க. இப்போ தாதா லேக்ராஜ் அவருடைய அறையில் வந்து உட்கார்றாரு. உட்கார்ந்த கொஞ்ச நேரத்தில் ஒரு திவ்யமான ஒளிமயமான காட்சி அவருக்கு தெரியும். அந்த திவ்யமான ஒளிமயமான காட்சி பார்க்கிறார். அவருடைய மருமகளும் பார்க்குறாங்க. அவருடைய முகமெல்லாம் அப்படியே ஒரு பிரகாசமா கண்ணெல்லாம் ஜொலிச்சிட்டு இருக்கு. இந்த காட்சி அவங்க மருமகளும் பார்க்குறாங்க. நான் சச்சித் ஆனந்தமயமானவன், சிவோகம் சிவோகம் சிவோகம், இந்த மாதிரி 3 முறை உச்சரிக்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் தாதா லேக்ராஜ் தன்னுடைய சுய நினைவுக்கு வர்றார். அவருக்கு ஒண்ணுமே தெரியல. ஏதோ ஒரு ஒளி, ஏதோ ஒரு சக்தி தன் உடம்புல வந்ததாக அனுபவம் செய்கிறாரு. தாதா லேக்ராஜுடைய மருமகள் கூட அதை அனுபவம் செய்தான். ஆனா என்ன நடந்தது அந்த நேரம் அவருக்கு ஒண்ணுமே தெரியல. அதன் பிறகு ஒரு 3 நாட்கள் கழிச்சு தாதா லேக்ராஜ் தனிமையில் அமர்ந்திருக்கும் போது இறைவன் காட்சிகள் மூலமாக அவருக்கு ஞான உபதேசம். முதல் தாதா லேக்ராஜ்க்கு என்ன காட்சி கிடைச்சதுன்னா, இந்த அதர்மமான கலியுகம் எப்படி முடிவடைய போகுது, அணு ஆயுத போர் எப்படி வரும். அந்த நேரம் அணு ஆயுதங்கள் என்பது உற்பத்தி ஆகல, ஏதோ 2 பக்கமும் ஏதோ வருது, மோதுது, வெடிக்குது, நெருப்பா பொழியுதுன்னு மட்டும் அவருக்கு தெரியுது. பல கோடி மக்கள் ஐயையோ ஐயையோன்னு கதறி சாகர காட்சி, ரத்த வெள்ளம் ஆறா போற காட்சி பார்த்துட்டு போதும் போதும் போதும், இந்த காட்சி எனக்கு யார் காட்டுறாங்க, நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு அழுகிறார். அதுக்கு அடுத்த செகண்ட் இன்னொரு காட்சி தெரியுது. வானத்திலிருந்து 2 நட்சத்திரங்கள் வருது. அந்த நட்சத்திரம் ஸ்ரீ லக்ஷ்மி ஸ்ரீ நாராயணனாக காட்சி தெரியுது. அந்த காட்சி பார்த்தோம்னே தாதா லேக்ராஜ் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாரு. அப்ப அசரீரி ஒளி கேட்குது, நீதான் அது, அதுதான் நீ. அப்ப நான் தான் அது, அதுதான் நான் என்று அவர் உணர்ந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார். இப்படி தாதா லேக்ராஜ்க்கு இறைவன் திவ்ய காட்சிகளை காட்டி அவருடைய உடல்லிருந்து இந்த ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்தை ஸ்தாபனை செய்தாரு. எப்ப அவருடைய உடல்ல இறைவன் பிரவேசமானாரோ அப்பதான் அவருக்கு பிரஜாபிதா பிரம்மான் பேர் கொடுத்தாரு. பிரம்மாவின் மூலமாக இறைவன் தர்மம் நிறைந்த உலகத்தை ஸ்தாபனை செய்யக்கூடிய ஒரு காரியம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆகவே இறைவன் தெய்வீக ஞானத்தின் மூலமாகவும் ராஜயோகத்தின் மூலமாகவும் சத்திய தர்மத்தை படைக்கின்றார். இதுதான் படைப்பினுடைய உண்மையான விளக்கம். படைப்பின் ரகசியம் ரொம்ப அழகாக சிறப்பாக நேர்களுக்கு சொன்னதற்காக, இந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டதற்காக நன்றி, வணக்கம். ஓம் சாந்தி. என்ன நேர்களே, இன்று நாம் நிறைய விஷயங்களை தெரிந்து கொண்டோம். அதாவது மனிதர்கள் ஏன் துக்கத்தில் வராங்க அப்படின்னு தெரிந்து கொண்டோம். அதாவது என்னை பற்றிய அறியாமை, நான் ஒரு அழியாத உயிர், அது மட்டும் இல்லை நம்மளுடைய உண்மையான தந்தை பரமாத்மா என்று தெரியாத காரணத்தினால மனிதர்கள் துக்கத்தில் வந்துடுறாங்க. படைப்பின் ரகசியத்தை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். அதாவது எப்பெல்லாம் அதர்மம் தலை தூக்கி நிற்கிதோ, உண்மையான தர்மத்தை இறைவன் இந்த பூலோகத்தில் ஒரு மனித சரீரத்தை ஆதாரமாக எடுத்து உண்மையான தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறார் என்று தெரிந்து கொண்டோம். இது போன்ற
பல விஷயங்களை அடுத்த நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்ளலாம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஓம் சாந்தி. ராஜ